கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நல்ல பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் நம்மை பாடி துதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி ராஜா. எங்கள் பலவீனமான நேரங்களிலெல்லாம் எங்களை அப்பா நீர் தகப்பனே தூக்கி நிறுத்தினீர், அதற்காக நன்றி. விசேஷமாக இந்த 12வது மாதம் நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கும்படியாக ராஜா எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையின் மறைந்திருக்கிற மறைப்பொருளை எங்களுக்கு விளக்கி காண்பீங்க ராஜா. அடியனை தாழ்த்துகிறேன், ஒன்றுமில்லாதவன், மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். ஆமென். வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வாக்குத்தத்தங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு இன்பமாக இருக்கும். ஏன்னா வாக்குத்தத்தங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்னும் விசேஷமாய் ஜனவரி மாதத்தின் அந்த முதல் நாள் காலை வேளையில் அந்த 12 மணிக்கு போதகர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் நமக்கு ஒரு பெரிய பரவசத்தை உண்டு பண்ணும். ஆமென். வாக்குத்தத்தங்கள் கேட்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை காணப்படும். காரணம் என்ன? கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தங்கள் பெரும்பாலும் ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி நம்மை பலப்படுத்த, நம்மை பாதுகாக்க, இப்படிப்பட்ட காரியங்களை மையப்படுத்தின வார்த்தைகள் அதிகமாய் காணப்படுகிறது. அப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு உற்சாகம். ஆமென். இந்த வருஷத்துல கர்த்தர் என்னுடைய சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி. அதுபோலதான் அந்த 12வது மாதத்திலும் கூட கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம், ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தான். அப்போ இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார், அப்போ என்னையும் ஆசீர்வதிக்கணும். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை நான் உரிமை பாராட்டி என் வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு கொண்டு வரும் பொழுது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளில் நம் வாக்குத்தத்தங்களை எல்லாம் கேட்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தங்களை கேட்டு ஒரு காதல் வாங்கி ஒரு காதலை விட்டுரும். ஜனவரி மாதத்தில் நமக்கு சபைக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் சொன்னாங்க, அப்போ ஒவ்வொரு மாதங்களாக அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்ம கேட்கிறோம், மனப்பாடமாய் சொல்லுகிறோம். நல்லது. இந்த வருஷம் மனப்பாடமாக சொன்னால் 1000 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 1000 ரூபாவுக்கு. மனப்பாடம் என்பதை காட்டிலும் நான் உண்மையிலே சொல்லுவேன், ஐயா அந்த 12 மாதம் வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கு, என் குடும்பத்தில் என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா 10,000 ரூபா கூட கொடுக்கலாம் இல்லையா? அதுதான் உண்மையாக. இப்போ என் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் என்ன பண்ணியிருக்கு, என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆமென் ஆழங்களை நிதானித்து பார்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இப்போ போதகர் சொன்னாங்க எல்லாமே 8 மணிக்கு எப்படி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நம்ம அதை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதில் எத்தனை பேருக்கு அது தெரிஞ்சதுன்னு தெரில. எப்படி ஒரு ஷார்ப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன காரியம் சொன்னாலும் பயங்கரமாக கோபம் வரும். என்னை எப்படி நீங்கள் சொல்லலாம், எல்லாத்துலையும் என்ன பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறவங்க, டைம் கீப் அப் பண்ணுறவங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நிமிஷம் கூட அப்படி தாமதம் இல்லாமல் எல்லா காரியத்திலும் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க கிட்ட ஒரு குறை சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும். ஆனால் நம்ம யாருக்குமே கோபமே வரல பாருங்க. பாஸ்டர் ஒரு காரியம் சொன்னாங்க, 8 மணிக்கு 8, 9, 8:15 9 மணிக்கு நம்ம அப்படி வந்து தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு யாருக்குமே அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது பாருங்க. அதை சாதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், நாங்கள் வழக்கமாக செய்கிறத செய்வோம் அப்படின்றது. அதான் சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்வாங்க. அப்போ அந்த வார்த்தைகளை கேட்டு 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 என்ன பண்ணிட்டோம், நம்ம மழுங்கடித்துருச்சு. வார்த்தையானது கூர்மைப்படுத்தணும். ஆமென். ஆகவே தான் பிரசங்கில வாசிக்கிறோம், இரும்பு ஆயுதம் மழுக்களாய் இருந்தா என்ன பண்ணுமா, அதிகமான பலத்தை நம்ம தான், அது யாருக்கு அப்படின்னு சொன்னா பிரசங்கிக்கிற எங்களுக்கு தான் அதிகமான பலன்
அதிகமான ஜெபம், அதிகமான உபவாசம், அதிகமான ஒடுக்குதல். அப்ப ஒடுக்கி 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 ஆமென் அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா உங்களை வெட்டும். ஆமென். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா என்னையும் வெட்டும், உங்களையும் வெட்டும். ஆமென். இன்னைக்கு அந்த வெட்டுகிற அனுபவம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வந்து பேசினாலும் இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சுன்னா பார்வோனுடைய இருதயத்தை போல கடினமா இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பாஸ்டருக்கு என் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும், பாஸ்டர் என்னை பத்தி தான் பேசுறார், இந்த ஊழியக்காரன் என்னை பத்தி தான் எல்லாம் தெரியும், எல்லாம் என் ரகசியங்கள் எல்லாம் தெரியும், அதனால என்னை பத்தி தான் பேசுறார் அப்படிங்கிற ஒரு மழுங்க பிசாசு கொண்டு வந்துட்டான். இந்த மழுங்க கொண்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இருதயத்தை கடினப்படுத்தி கடினப்படுத்தி நம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வேதம் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமாவான். இந்த வார்த்தையும் இருக்கு. அப்ப வார்த்தை வரும் பொழுது அதை உரிமைப்படுத்தணும். ஆண்டவரே என்கிட்ட பேசுறீங்க, ஆமென், என்னிடத்துல இந்த வார்த்தை எனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது ஐயா. அப்ப நான் தான் இந்த இடத்துல குறைவுபட்டு இருக்கிறேன், குடும்பம் குறைவுபட்டு இருக்கிறது, நான் என்ன பண்ணணும், என்னை சீர்படுத்திக் கொள்வதற்கு உடனடியாக அந்த மனம் திரும்புதலுக்கு நேராக வந்துடணும். ஆமென். அப்ப மனம் திரும்புதலுக்கு நேராக வரும்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவான காரியமாய் உங்களுக்கு ஆமென் மாற்றி கொடுப்பார். அப்ப நான் இப்படிதான் இருப்பேன், ஒழுங்கினமா தான் இருப்பேன், ஒழுங்கினமா இருக்கிற என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆமென் அது நடக்காத காரியம். ஆமென். ஆகவே வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த 12வது மாதம் வந்திருக்கிறோம். ஆமென். 1 ஜனவரியிலிருந்து இந்த 366 நாட்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். அப்ப என்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தணும். விசேஷமா இந்த டிசம்பர் மாதத்துல அதிகமாய் துதிகளை கர்த்தருக்கு என்று ஏற்படுத்தணும். அதிகமான துதி பலிகளை செலுத்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் செய்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்கு நான் என்னத்தை செலுத்த முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அமர்ந்து நீங்க கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதித்திருக்கணும். அதுதான் இந்த 12வது மாதம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம ஒரு காரியத்திற்காக நாட்கணக்காய் மாதக்கணக்காய் உபவாசம் இருந்தெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், நான் படிச்சு முடிச்ச உடனே எனக்கு இந்த காரியங்கள்லாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதக்கணக்காய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் அதற்கு வேற்ற காரியங்களை எல்லாம் செய்து முடிச்ச உடனே அவருக்கு நன்றி நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டீங்க, உமக்கு நன்றி, அந்த ஒரு வார்த்தையோட முடிச்சிருவோம், அவ்வளவுதான். ஆனா மாதக்கணக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு நீங்க துதி செலுத்துவதற்கு செய்யப்படுகிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு 5 செகண்ட்ல முடிச்சுட்டு போயிடுறீங்க. அதல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வருஷங்கள் என்ன ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறீங்க, எவ்வளவு பலவீனமான சூழ்நிலைகள் வந்தது என்னை பலப்படுத்தி இருக்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து நிதானித்து நீங்க நன்றி செலுத்தினீங்கன்னா உங்களால் எழுந்திருக்கவே முடியாது. கர்த்தர் அவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார், தனிப்பட்ட முறையில செய்திருக்கிறார், குடும்பத்துல செய்திருக்கிறார், பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார். அப்ப இதையெல்லாம் நீங்க நினைத்து நினைத்து நீங்க நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கொண்டே இருக்கணும். அதுதான் இந்த நாட்கள், இந்த விசேஷமான நாட்கள், அதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற நாட்கள். ஏன்னா பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆனா நன்றி மறந்தவர்களாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆகவே வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கண்ணீரால் நன்றி சொல்லுங்க, நல்ல துதிகளை ஏறிடுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள் ஐயா, நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் நடந்து வந்த பாதைகள் எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள், ஆனா என்னை அழகாய் நடத்தி வந்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்ப இந்த காரியங்களை எல்லாம் நீங்க செய்து பாருங்க. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துல நித்திய காலமாய் காணப்படும். நம்ம நன்றி மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்க. நம்ம நன்றி மறந்தவர்களாய் இருக்கக்கூடாது. இப்ப வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் இருந்தது, கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு முன்பதாக இந்த பெட்டி யாருடைய வீட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
முதலாம் வசனம். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபிதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆமென். 3 மாதம் ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் இருந்தது. கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவனையும் அவன் வீட்டார் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ இந்த பெட்டி ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிற்கு வருவதற்கு முன்பதாக எங்க இருக்குன்னா அபினதாபினுடைய வீட்டில் இருக்கிறது. அப்ப அந்த வீட்டில் எத்தனை வருஷம் இருந்திருக்கு? 20 வருஷம் இருந்திருக்கு. அப்ப 20 வருஷம் இருந்த வீட்டுல ஆமென் இந்த வார்த்தை சொல்லப்படல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 20 வருஷம் இருந்த வீட்டுல இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் இந்த வார்த்தை சொல்லப்படல. ஆனா ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிற்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு 3 மாதம் மட்டும்தான் இருந்தது. 3 மாதம் இருந்தது. கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆனா 20 வருஷம் இருந்த அபினதாபுடைய வீட்டில் என்ன இல்லை? ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படவே இல்லை. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, பாரம்பரியமாய் கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கை, ஆமென், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, இது 2 காரியம் இருக்கு. நான் பாரம்பரியமாய் நான் கிறிஸ்தவ ஒழுங்கின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த அபினதாபுடைய வீடு மாதிரி தான். அதுல எந்த விதமான மாற்றங்கள் இருக்காது. பாரம்பரியமாய் நீங்க என்ன பண்ணுவீங்க? கிறிஸ்துவை ஆராதிக்கும்படி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் காணப்படுவீங்க. ஓய்வு நாளை ரொம்ப பக்தியாய் அனுசரிப்பீங்க. பக்தியாய் அனுசரிக்கிறது, வேதத்தை மனப்பாடம் செய்வது, எல்லா காரியமும் ஐயா நான் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருக்கு. தங்களை தாங்களே ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு வந்துட்டேன், அதனால நான் ஒரு பர்ஃபெக்டான கிறிஸ்தவன். என் குடும்பமாய் வந்து நாங்க ஆராதிக்கிறோம், அதனால ஒழுக்கம் உள்ளவர்கள். எங்க வீட்டுல குடும்ப ஜபம் இருக்குது, அதனால நான் பர்ஃபெக்ட். இந்த காரியங்கள் எல்லாம் என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ அபினதாபுடைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் தன்னுடைய குமாரனை அவர் என்ன பண்றார்? அபிஷேகம் பண்ணி எலியாசரை பரிசுத்தப்படுத்தி அந்த பெட்டியை முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் கவனிக்கும்படியாக நியமிக்கிறார். நியமித்தும் அந்த இடத்துல என்ன காணப்படல அப்படின்னு சொன்னா ஒரு ஆசீர்வாதத்தையும் அது சொல்லப்படவே இல்லை. இன்றைக்கு அநேகர் பாரம்பரியமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நான் உலகத்தோடு கூட கலந்து ஜீவித்து கொண்டு இருக்கிறேன், ஆனா அதே நேரத்துல பக்தியுள்ள வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ இப்படிப்பட்ட ஒரு வேறுபாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, நாமும் கூட அந்த ஜீவியத்துல தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தோடு கூட கலந்து ஜீவிக்கிற அந்த அனுபவம். பாரம்பரியமா நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், எல்லாமே பண்றேன், ஆனா உலகத்தோடு கூட நான் எப்படி இருக்கிறேன்? கலந்துதான் நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். அப்ப உலகத்தோடு கூட கலப்போடு கூட இருந்தால் நீங்க என்ன பண்ண முடியாது? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஓபேத்-ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்தார், ஏன் அபினதாபுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கல? ஏன் ஆசீர்வதிக்கல? கர்த்தர் 20 வருஷம் அந்த பெட்டி இருந்தது. அப்ப 20 வருஷம் இருந்தோம், என்ன இல்லை, எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் அந்த வீடு பெற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இந்த பெட்டி இதற்கு முன்பதாக எங்க இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தது. இப்ப பெலிஸ்தர்களோடு கூட யுத்தம் நடக்கும் பொழுது ஏலியுடைய பிள்ளைகள் பினகாஸ் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பெட்டி நம்ம எங்க வந்துடணும்? பாளையத்துக்குள்ள வந்துருச்சுன்னா போதும், நம்ம என்ன பண்ணிடலாம்? பெலிஸ்தீரை எல்லாம் கொன்று போட்டுடலாம். ஏன்? இப்ப என்ன குறை இருக்குது? கர்த்தருடைய பெட்டி நம்ம கிட்ட இல்லை. இப்ப கர்த்தருடைய பெட்டி இல்லை அப்படின்றதுனால நம்ம யுத்தத்துல என்ன பண்ணிருக்கிறோம்? தோற்று போய் கொண்டு இருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? பெலிஸ்தீரை எல்லாம் கொன்று போடலாம். வாசிக்கலாம் மறுபடியுமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி
பெட்டி ஆ, பாளையத்திலே வருகிற போது ஆ, இஸ்ரவேலர் எல்லோரும் ம், பூமி அதிரத்தக்கதாக ம், மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். ஆ, அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்டபோது ம், எபேரருடைய பாளையத்திலே ம், இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். ம், பின்பு கர்த்தருடைய பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். ஆ, தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தியர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஆமென். ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? ஆமென். பெலிஸ்தியர்கள் சொன்ன வார்த்தைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்த ஆர்ப்பரிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஆமென். அவர்கள் ஆர்ப்பரித்த சத்தத்தை கேட்ட உடனே பெலிஸ்தியர் என்ன சொல்றாங்க, தேவன் அவங்க பாளையத்துக்கு வந்துட்டாரியா, தேவன் அவர்களுடைய பாளையத்திற்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளவு ஆர்ப்பரிப்பு, அவ்வளவு ஆரவாரம், பயங்கரமான சத்தம், யுத்த களத்துல பயங்கரமான சத்தம். உடன்படிக்கை கர்த்தருடைய பெட்டி வந்த உடனே அவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு. இது வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு அநேக ஆலயங்கள்லயும் அநேக ஆரவார சத்தம் கேட்கலாம், பாடல் சத்தம் கேட்கலாம், ஆர்ப்பரிப்பு பயங்கரமா இருக்கிறோம், ஐயோ பரலோகத்துல இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்க என்ன, யார் இல்லை? கர்த்தர் இல்லை, கர்த்தர் இல்லை. ஆமென். பெலிஸ்தியர்கள் என்ன சொன்னாங்க, ஐயோ இந்த தேவர்களுக்கு நடுவே யார் நம்மளை காப்பாற்ற போறாயா, யார் நம்ம காப்பாற்ற போறா? அப்போ பெட்டி, ஆமென், இஸ்ரவேல் ஜனங்கள் பெட்டியை, ஆமென், கர்த்தருடைய பெட்டியை நம்பினாங்க. ஐயா உடன்படிக்கை பெட்டி நம்முடைய யுத்த களத்திற்கு வந்துட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், ஜெயம் எடுத்துடலாம்னு நினைச்சாங்க. ஆனா அங்க ஜெயம் வரல, ஜெயம் அங்க வரல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வேத புஸ்தகம் என் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு ரட்சிப்பு வந்துடாது. வேத புஸ்தகம் என் கையில இருக்கிறதுனால நான் சுமந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு வர்றதுனால கர்த்தர் எல்லா விதமான காரியத்தையும் எனக்கு என்ன பண்ணிட மாட்டார், செய்ய மாட்டார். நான் வேத புஸ்தகத்தை எல்லா இடத்துல நான் கனப்படுத்துறேன்னு சொல்லி சும்மா தூக்கி தூக்கி வச்சிருந்தா பிரயோஜனமே கிடையாது. ஆமென். வேத வார்த்தைகளை வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு கொண்டு வராத பட்சத்தில் எனக்கு எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென். வேத வசனத்தை கேட்கலாம், தாகமாய் கேட்கலாம், வாசிக்கலாம், வாஞ்சிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு கொண்டு வரணும். ஆமென். அந்த வார்த்தை என்னை என்ன பண்ணிருக்கணும், சுத்திகரித்து இருக்கணும். ஆமென். கனி கொடுக்கிறவனாய் மாற்றி இருக்கணும், பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கணும். ஆமென். அவருக்காக உகந்த ஒரு பலியாக என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்திருக்கணும். அந்த வார்த்தைகள் என்னை புடமிட்டு 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 அந்த கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தாத வரைக்கும் ஆமென் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே முடியாதுங்க, ஆசீர்வதிக்கவே முடியாது. ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தது, ஆசீர்வதித்தார். ஆனா யுத்த களத்திலும் ஆமென் ஜெயம் கிடைக்கல. அபினதாபுடைய வீட்டிலும் ஜெயம் இல்லை. 20 வருஷம் இருந்தது, புரோஜனம் இல்லை. ஆமென். காரணம், அந்த இடத்துல ஊசாவை கர்த்தர் அடித்தார், அவனுடைய மகனை கர்த்தர் அடித்தார். ஆமென். அந்த இடத்துல உயிர் பலி தான் இருந்தது, ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்க வேத புஸ்தகம் இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிற அந்த மகிமையான ஆமென் வேத புஸ்தகத்தை நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? என்னைக்காவது கிரமமாய் வாசித்திருக்கிறோமா? வேதத்தை கிரமமாக வாசிக்கிறோமா? ஆமென். அந்த வார்த்தைகளை என் இருதயத்துல வச்சுட்டு நான் வேலை ஸ்தலத்துல, நான் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்துல, ஐயா நான் உம்முடைய நீர் கொடுத்திருக்கிற அந்த வேலையில ஜாக்கிரதை உள்ளவனா நான் காணப்படணும். இருக்கிறோமா? வேலை ஸ்தலத்துல ஜாக்கிரதையா இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சின்ன சின்ன காரியத்துல உண்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? ஆமென். அந்த உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டா நான் ஆமென் பரலோகத்துக்கு போயிருவேன், நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராதீங்க. ஆமென். ஆகவே தான் எடுத்துக்காட்டாக வேத புஸ்தகத்தில் அநேக காரியம், உடன்படிக்கை பெட்டி எங்க வந்தது? யுத்த களத்துக்கு வந்தது. யுத்த களத்துக்கு வந்ததுன்னா ஆமென் என்ன ஆயிடுச்சு? எங்களுக்கு ஜெயம் வந்துரும் ஐயா, ஜெயம் வந்துரும் நம்பினாங்க. ஆனா மாண்டு போனார்கள், மாண்டு போனார்கள். அபினதாபுடைய வீட்டிற்கு வந்தது. ஆமென். ஐயா 20 வருஷம் இருந்தது, ஆசீர்வாதமே இல்லை. அவன் தன்னுடைய மகனை பிரதிஷ்டை பண்ணி அந்த பெட்டியை ஆமென் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக மகனை எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி வைத்தான், பிரோஜனம் இல்லை. ஆனா ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் 3 மாதம் இருந்தது, கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்ப வித்தியாசம் இருக்குங்க, வித்தியாசம் இருக்கு. நீங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு வித்தியாசம் இருக்கு. ஆகவேதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கும் கர்த்தருக்கு பயம் இல்லாதவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். ஆமென். பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்.
அப்ப வித்தியாசமான வாழ்க்கை வாழும்படியாக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பிரிந்து வாழ்கிற ஒரு கூட்டத்தோடு கூட ஜீவிக்கும்படியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆமென். எல்லாரோடு சேர்ந்து, ஆமென், கலப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரோடு உலகத்தோடு கூட வாழ்ந்து, உலகத்தோடு கூட நம்ம ஐக்கியம் வாழாட்டி உலக மக்களை என்ன பண்ணுகிறோம்? பிரியப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை அதல்ல, பிரிந்து ஜீவிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியத்திலும் நான் உண்மையுள்ளவனாய் காணப்படணும். ஆமென். நேர்மையாய் காணப்படணும், சத்தியமாய் காணப்படணும். ஆமென். சத்திய வாசகனாய் காணப்படணும். ஐயா, அந்த மனுஷன் உண்மையை தவிர அவனிடத்துல எதுவும் இருக்காது ஐயா. ஆமென். இவன் நேர்மையான ஒரு மனுஷன், நேர்மையாய் நடக்கிற ஒரு குடும்பம், இப்படிப்பட்ட ஒரு சாட்சிகள் வெளிப்படணும். அப்ப இப்படிப்பட்ட சாட்சிகள் வெளிப்படாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையவே கிடையாது. நீங்க உலகத்தோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. வேத புஸ்தகம் என் வீட்டுல இருக்கிறதுனால நான் கிறிஸ்தவன் கிடையாது. வேதம் என் இருதயத்தில் இருக்கணும், என் நடக்கையில் இருக்கணும், என் வாயில இருக்கணும், என் பார்வையில் இருக்கணும், என் செய்கைகளில் இருக்கணும். ஒவ்வொன்றிலும் ஆமென் கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படணுமே. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜீவியத்தை பார்க்க முடியல. அதனாலதான் இன்னைக்கு உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வு இல்லை. உணர்வு இருந்தோம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு 7:45 வருவோம். உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை, கடமைக்காக கடனுக்காக வருகிற வாழ்க்கை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம உண்மையாய் வாஞ்சையோடு கூட வருவது கிடையாது. அநேகர் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் ஒரு 3 வாரம் கரெக்டா வருவேன், கர்த்தர் எனக்கு இதை செய்யணும், இப்படிப்பட்ட தீர்மானத்தோடு கூட வருவது. ஆமென். இன்னும் ஒரு சிலர் வருகிறது எதற்கு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும், அதற்காக வருவது. ஆமென். இன்னும் ஒரு சில ஞாயிற்றுக்கிழமை எதற்காக வரும் அப்படின்னு சொன்னா, ஐயா 6 நாள் நான் வேலை செஞ்சிருக்கிறேன், இந்த 7வது நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், இல்லைன்னா எனக்கு மனசு வெறுமையா இருக்கும், அதற்காக நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரேன். என்னை மாற்றிக்கொள்வதற்காக அல்ல, என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, அல்லது என்னை கர்த்தர் ஆமென் வருஷத்தை காட்டிலும் என்ன வருகிற நாட்களில் என்னை எப்படி மேன்மைப்படுத்துவார், அப்படிப்பட்ட வாஞ்சை தாகத்தோடு கூட யாருமே வர்றது கிடையாதுங்க. அப்படிப்பட்ட வாஞ்சை தாகத்தோடு யாருமே வருவது கிடையாது. உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க ஆமென் சோதித்து பாருங்க. ஆமென். அந்த உள்ள அன்பு, அந்த வாஞ்சை, என் தகப்பன் எனக்காக ஜீவனை கொடுத்தார் ஐயா, எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக சாபமான முள்முடியை தலையில் ஏற்றுக்கொண்டார் ஐயா, எனக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய காரியத்திற்காக அவர் என்னை முழுவதுமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஐயா. ஆமென். கிறிஸ்துவின் அன்பை நீங்க ருசிக்கல, கிறிஸ்துவின் தியாகத்தை நீங்க ருசிக்கல. ஆமென். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், அதை அறிந்து கொள்ளல. ஆமென். கிறிஸ்துவை அறிந்து நீங்க ஆமென் உண்மையாய் கிறிஸ்துவை ஆராதித்தா உங்களுடைய நடக்கைகள், செய்கைகள் இப்படி இருக்கவே இருக்காது. நீங்க எல்லா காரியங்களிலும் ஒழுங்குள்ளவர்களாய் இருப்பீங்க. ஒழுக்கம் அதிகமாய் காணப்படும். கிறிஸ்துவ ஜீவியம் கற்றுக் கொடுப்பது ஒழுக்கம். ஆமென். ஒழுங்கினோம், எல்லா இடங்களிலும் ஒழுங்கினோம், வஸ்திரத்துல ஒழுங்கினோம், நடக்கையில ஒழுங்கினோம், பார்வையில ஒழுங்கினோம், ஆமென் இருதயத்தின் நினைவுகளில் ஒழுங்கினோம், எல்லாவற்றிலும் ஒழுங்கினோம். நீங்க யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீங்க? போதகரை அல்ல, உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீங்க. மரணம் சடுதியில் மரணம் வந்தால் ஆமென் நீங்க நித்தியத்தை எங்க கழிப்பீங்க என்பதுதான் முக்கியம். எந்த நேரத்தில் எந்த மனுஷனுக்கு என்ன செய்யும் யாருக்கும் தெரியாது. நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத ஒரு ஜீவியம். இந்த ஜீவியத்தில் நீங்க ஆமென் மனுஷரை ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஆமென். அதுக்கப்புறம் நீங்க என்ன கதறினாலும் பரலோகம் திறக்காது, என்ன கூப்பாடு போட்டாலும் ஆமென் ஆண்டவர் அரியன் என்று போய்கொண்டேதான் இருப்பார். யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீங்க? வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னும் கொஞ்ச காலங்கள் தான். ஆமென். ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும் பட்சத்தில் நம்முடைய நாட்கள் விரைந்து போகும். ஆமென். அந்த நாட்கள்ல நீங்க கதறினாலும் கத்தினாலும் ஆண்டவர் உங்களை அரியன் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். ஆகவே கிறிஸ்தவ ஆமென் வாழ்க்கையில தயவு செய்து விளையாடாதீங்க. ஆண்டவரோடு கூட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதீங்க. ஆமென். ஏதோ கடமைக்காக வரும், கடனுக்காக வரும் வராதீங்க. ஆமென். உண்மையான உகந்த பலியாக ஆமென் உங்களை அர்ப்பணிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க. விளையாடுகிற ஸ்தலம் இந்த கர்த்தருடைய ஆலயம் கிடையாது. ஆமென். உங்க விளையாடெல்லாம் நீங்க எங்க வச்சுக்கிடணும்? வீட்டுல வச்சுக்கிடணும். இங்க வந்து விளையாட்டெல்லாம் வைக்க கூடாது. ஆமென். இங்க ஒழுங்கு இருக்கணும்.
கீழ்ப்படிதல் இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும், கர்த்தரை ஆமென் அறிகிற அறிவு, அந்த வாஞ்சை, அந்த தாகம் இருக்கணும். அப்படிப்பட்ட அனுபவங்களோடு கூட வரும் பொழுதுதான் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு கடனுக்காக கடமைக்காக வாழ்கிற வாழ்க்கை ஆமென் வேண்டான்னு சொல்லுங்க. சடங்காச்சாரமான வாழ்க்கை வேண்டாம், பாரம்பரியமாய் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஐயா. ஆமென், நான் வாழ்ந்தா கர்த்தருக்காக, கிறிஸ்துவுக்காக, எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்காக ஆமென் நான் வாழணும் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான வாழ்க்கைக்கு நேராக வாங்க. கர்த்தர் அதுல பிரியப்படுகிற தேவன். நீங்க எதை விட்டிருக்கிறீங்க ஆண்டவருக்காக? நீங்க விட்டது என்ன? என்ன விட்டிருக்கிறீங்க ஆண்டவருக்காக? எதையுமே விடல. உலகத்தை விடவே இல்லை, உலகத்தின் ஆசாபாசங்களை விடல. உலகத்தை தான் இன்னும் நீங்க ருசித்துக் கொண்டு இருக்கிறீங்க. ஆமென், உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. உலகம் தான் எனக்கு மேன்மை என்று சொல்லி உலகத்தோடு கூட ஐக்கியம் பாராட்டி கொண்டு இருக்கிறீங்க. அதை கர்த்தர் எதிர்பார்க்கல, அதை எதிர்பார்க்கல. ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தார் 3 மாசம். ஆனா அபினதாபுடைய வீட்டுல 20 வருஷம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வீடு அபினதாபுடைய வீடு. ஆமென், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு நீங்க நல்லா யோசித்து பாருங்க. சாபம் வீட்டுக்குள்ள இருக்கு ஐயா, சாபம் வீட்டுக்குள்ள இருக்கு. ஏன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல? ஒழுங்கினம் என் வீட்டுக்குள்ள இருக்கு, மதியினம் என் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆமென், மறுபடி கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம் என் வீட்டுக்குள்ள இருக்கு ஐயா. நான் எதையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறேனோ ஆமென், அதற்கு நேர் ஆப்போசிட்டா நான் என் வாழ்க்கையில நான் செய்து கொண்டு இருக்கிறேன் ஐயா. நான் எப்படியெல்லாம் கர்த்தருக்கு உகந்த ஒரு காணிக்கையா என்னை அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேனோ அதற்கு மாறாக என்னுடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென், அநேகருடைய காரியம் இதுதான், அநேகருடைய காரியம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மாம்சம் என்ன பண்ணதுமா? பலவீனம் உள்ளது. ஆவி எப்படி இருக்குமா? உற்சாகமா இருக்கும். ஆவி காலையில சொல்லும் சந்தோஷமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு, ஆனா மாம்சம் விடாது. பலவீனப்படுத்துகிற பாண்டம் பாத்தீங்களா? உங்களை இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா அடக்கி வீட்டுக்குள்ளேயே தான் உட்கார சொல்லும். நீ போகாத, ஒரு நாள் ரெஸ்ட் எடு. ஆமென், வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, அப்ப வேத புஸ்தகம், உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி, ஆமென், பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரத்துல இருக்கு. வேதத்தை வாசித்து செல்லுகிறபடியினால், மனப்பாடம் செய்கிறபடியினால் இல்லை, அது என் வாழ்க்கையில் அந்த வசன என் வாழ்க்கையை என்ன பண்ணிருக்க ஐயா? என்னை புடமிட்டு இருக்கிறாரா? என்னை நொறுக்கி இருக்கிறாரா? அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் என்னை வணைந்திருக்கிறாரா? அப்போ அந்த அனுபவத்துக்குள்ள வரும் பொழுதுதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அப்போ ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல ஆமென், அவன் பரிசுத்தப்படுத்தினது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பிரியமான பலிகளை எல்லாம் செலுத்தினான். ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா, அவன் பரிசுத்தமாய் இருந்தது மட்டுமல்ல, ஆமென், அவன் கர்த்தருக்கு அந்த பெட்டி என்னென்ன காரியங்கள் எல்லாம் அந்த பெட்டிக்கு செய்யணுமோ அதையெல்லாம் பலி செலுத்த வேண்டிய காரியத்திலிருந்து எல்லாமே சரியாக, முழுவதுமாக சரியாக. ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் என் வீட்டுக்கு கிடைச்சிருக்கு? கர்த்தருடைய பெட்டி என் வீட்டுல வந்து ஆமென் இருக்கும்படியாக. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய வீட்டுக்கு வந்ததுன்னா, இஸ்ரவேல் ஆமென் தாவீது கொண்டு போகும்படியாக புறப்பட்டு போறாங்க. இப்ப தாவீதுடைய நகரத்துக்கு கொண்டு போகிற அந்த சூழ்நிலையில தான் இப்போ மாடு மிரண்டபடியினால் என்ன பண்ணிடுச்சு, அந்த பெட்டி கீழே விழுற மாதிரி வந்த உடனே ஊசா தொடுகிறார். அந்த ஊசா தொட்ட உடனே கர்த்தர் அடித்துறார். அப்போ ஒரு மரணம் சம்பவித்து அந்த மரணத்திற்கு பின்பதாக தான் யாருடைய வீட்டுக்கு வருதுன்னா ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு வருது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மாதிரி ஐயா ஒரு குடும்பம் நடந்திருக்கு, இந்த பெட்டி என் வீட்டுக்குள்ள வந்ததுன்னா அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனா ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் ஆமென் மனப்பூர்வமாய் இடம் கொடுத்தது மட்டும் இல்ல, ஆமென் கர்த்தருடைய பெட்டிக்கு ஆமென் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யணுமோ அந்த காரியத்தை எல்லாம் அவர் செய்தார். பரிசுத்தமாய் தன்னை வாழ்ந்தது மட்டும் இல்ல, பலி செலுத்துகிற காரியம், மற்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தபடியினாலதான் கர்த்தர் ஆமென் அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு வேத புஸ்தகத்தை கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். ஐயா, அந்த வசனங்கள் எதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னா வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும்படியாக, மாற்றங்களை கொண்டு வரும்படியாக. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஐயா அந்த வசனம் என்னை புடமிட்டு நடத்தியிருக்கு ஐயா, எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை புடமிட்டு நடத்தி கொண்டே இருக்கிறார், பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக, நான் செய்கிற வேலையில உண்மையுள்ளவனாய் இருக்கும்படியாக கர்த்தர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார் ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருந்த ஒரு 3 காரியம், இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபத்தோடு கூட கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம்
9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசி. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கடுகு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலையும் இருந்தன. அதில் பொன்னினால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கடுக்கு பொதித்திருக்கப்பட்டிருக்க உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டி, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகை இருந்தன. இந்த 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வேத புஸ்தகத்தை கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். 3 அனுபவங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது ஆரோனுடைய துளிர்த்த கோல், 2வதாக மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 3வதாக உடன்படிக்கையின் கற்பலகை. அப்ப இந்த 3 ஜீவியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் காணப்படணும். நான் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற ஐயா. இப்ப கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற, மகிமையினால் நிரம்பப்பட்டிருக்கிற இந்த பொற்பாத்திரம், என் சரீரம் தான் இந்த பொற்பாத்திரம். அப்ப இந்த சரீரமாகிய பொற்பாத்திரத்திற்குள்ள ஒரு 3 காரியம் இருக்கணும். இப்ப முதலாவதாக மன்னா வைக்கப்பட்டிருக்கிற பொற்பாத்திரம். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணணுமா? தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தையின் மீது இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன பண்ணணுமா? ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். அது போல ஆசாரியனுடைய வாயில என்ன தேடுவாங்களாம்? வசனத்தை தேடுவார்களாம். அப்ப உங்க இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டு இருக்கணும்னு சொன்னா வார்த்தை மூலமாக. ஏன்னா யோவான் சுவிசேஷம் 1:1 வாசிங்க. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்ப அந்த வார்த்தையானவர், அப்ப இந்த கிறிஸ்து வார்த்தையானவருடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? என் இருதயத்துக்குள்ள நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணுங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, முக்கியமான வசனங்களை மாத்திரம்தான் மனப்பாடம் பண்றோம். வேதத்தை கிரமமாக வாசிக்காதபடிக்கு என்ன பண்றோம்னா, வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லி 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 நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி அல்ல, கிரமமாக. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், தாவீதை கர்த்தர் வாதித்தார். இப்படிப்பட்ட காரியங்கள். ஏன் அந்த வாதை வந்தது? ஏன் இந்த சோதனை வந்தது? அப்ப பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டம் வரும்பொழுது நான் ஜெயம் எடுக்கணும். அப்ப இந்த வார்த்தை தான் என்ன படுத்தும்? என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். சோதனைகள் வரும்பொழுது அந்த சோதனைகள் இருந்து நான் எப்படி விலகி போகணும்? அந்த வார்த்தை தான், கர்த்தருடைய ஆவியானவர் தான் என்னை போதித்து நடத்தணும். அப்ப வேதமே இல்லாதபடிக்கு நான் ஒரு எம்டி வெசலா இருந்தா, வெறுமையான ஒரு பாத்திரமா இருந்தா, கர்த்தருடைய ஆவியானவர் என்னில் கிரியை செய்யவே மாட்டார். அப்ப மன்னா வைக்கப்பட்டிருக்கிற பொற்பாத்திரம், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம்? தங்கள் குடும்பத்துக்கு ஏற்றபடி காலையில போய் பொறுக்குவாங்களாம். அப்ப அந்த வேத வார்த்தையை எப்ப வாசிக்கணும்? அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற அந்த அதிகாலை நேரத்துல முழங்கால நின்று வாசிக்கணும். வாஞ்சையோடு கர்த்தரை என்கிட்ட பேசணும் ஐயா, கர்த்தரை என் கூட முகமுகமாய் பேசணும். அப்ப இந்த வாஞ்சை, இந்த மன்னா ஒவ்வொரு நாளும் அனுதின மன்னா என் இருதயத்துக்குள்ள போய்கொண்டே இருக்கணும் ஐயா, போய்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு அனுதின மன்னா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சில குறிப்பிட்ட வாட்ஸ்அப்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச எல்லா ஊழியக்காரங்களும் ஒரு 5 நிமிஷம் வார்த்தையை சொல்றாங்க. எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வார்த்தையை சொல்றாங்க. ஆனா அதை விட கர்த்தர் உங்ககிட்ட பேசும், ஆண்டவர் உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் பேசும். அந்த வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும், அதுதான் உங்களை பரிசுத்தப்படுத்தும், அதுதான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டி எழுப்பும். வார்த்தையை கேட்டுடுறேன். இன்னைக்கு நிறைய பேர் அதுல தான் ரொம்ப வார்த்தையை கேட்டுட்டேன் ஐயா, மோகன் சிலாசரஸ் பேசிட்டாரு, அவங்க பேசிட்டாங்க, எல்லார் வார்த்தையும் நான் கேட்கிறேன். அதல்ல மன்னா பொறுக்கணும். யார் பொறுக்கணும்? குடும்ப தலைவன். குடும்பத்தில் இருக்கிறவங்க போய் தன் குடும்பத்தின் ஒவ்வொரு நபருக்காக பொறுக்கணும். காலையில கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்ப மன்னா வைக்கப்பட்டிருக்கிற பொற்பாத்திரம் இன்னைக்கு என்ன இப்படி இருக்கு? வெறுமையா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை என் இருதயத்துல இல்லைன்றதுனால
அங்க என்ன இருக்கு? கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, வைராகியம் இருக்கு, இன்னும் உடைக்கப்பட வேண்டிய காரியங்கள் உடைக்கப்படாமல் இருக்கு. ஆமென். உலகத்தோடு கூட நான் என்ன பண்ணிருக்கிறேன்? போராடிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் போராடி கொண்டு இருக்கிறேன். ஆமென். ஏன்? என் பாத்திரம், என் வெசல், என் பாத்திரம் வெறுமையா இருக்கு ஐயா. அதுல ஆமென் மன்னா இருக்க வேண்டிய இடத்துல என்ன இல்லை? கர்த்தருடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அதனால வெறுமையா இருக்கிறபடியினால் ஆமென் உலகத்தின் அசுத்தங்கள் எல்லாம் இருதயத்துக்குள்ள இருக்கு. இதுலதான் தோல்வி, இதுலதான் தோல்வி. இப்ப கர்த்தருடைய பெட்டிக்குள்ள ஆமென் உங்க இருதயமாகிய ஆமென் ஆமென் அந்த பொக்கிஷத்திற்குள்ள என்ன இருக்கணும்னா மன்னா கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். அப்ப வேதத்தை கிரமமாய் படிங்க, சுவிசேஷ பாடங்களை கிரமமாய் படிங்க. முழங்கால நின்று அந்த வார்த்தை என் கூட பேசணும், அதை என் கிட்ட கிரியை செய்யணும். ஆமேன். உபவாசத்தோடு படிங்க, உங்க ஆமேன் இருதயத்தை ஆமேன் ஒருமுகப்படுத்தி படிங்க. ரத்தத்தை சுண்ட வைத்து படிங்க, ரத்தத்தை சுண்ட வச்சு படிங்க. ஆமேன். புது ரத்தம், இள ரத்தம் அப்படியே வேகமாய் செயல்படும். அந்த வேகம் வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உபவாசத்தினால் உங்க சரீரத்தை ஒடுக்கி 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 கீழ்ப்படுத்தி வேதத்தை வாசிங்க. கிரியை செய்வார், கர்த்தர் கிரியை செய்வார். அதுதான் மன்னா வைக்கப்பட்டிருக்கிற பொற்பாத்திரம். அப்பதான் கர்த்தர் ஆமேன் பேசுகிற அந்த சத்தத்தை கேட்க முடியும். ஏன் எங்கூட தான் ஆண்டவர் பேசுறாரா அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அநேகர் இடத்துல ஆண்டவர் பேசுறார் பேசுறார் பேசுறாருன்றாங்க. ஆண்டவர் பேசவே இல்லை, ஆண்டவர் பேசவே இல்லை. என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தர் என் கூட பேசுறார். கர்த்தர் உங்களோடு பேசினால் ஆமேன் உங்க ஜீவியம் மாற்றப்பட்டு இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட பேசினால் உங்கள் நடக்கைகள், உங்கள் செய்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்படும். கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார், உங்களோடு கூட உறவாடுகிறார் என்று சொன்னால் உங்களுடைய ஆமென் வாழ்க்கை சீர்பட்டு இருக்கும். அநேகர் உங்களுக்கு பாடமா இருப்பீங்க, பாடமா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் பேசுறார் கர்த்தர் பேசுறார். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீங்க, வஞ்சிக்கப்பட்டு போவாதீங்க. ஆமென். யாரை பார்த்தாலும் கர்த்தர் பேசுறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தர் எச்சரிப்பாய் பேசுவார், உணர்த்தி பேசுவார். ஆமென். கண்டித்து பேசுவார். ஆமென். பல நேரங்களில் பேசாமல் மௌனமா இருப்பார், மௌனமா இருப்பார். அவருடைய சத்தத்திற்கு விரோதமான செயல்களை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பேசவே மாட்டார் கர்த்தர். ஆமென். எல்லாரும் கர்த்தர் பேசுறார் கர்த்தர் பேசுறார். வஞ்சிக்கப்படாதீங்க தயவு செய்து. ஏன்னா ஒழுங்கீனமா இருக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். ஆமென். எந்த இடத்துல ஒழுங்கினோம், எல்லா இடங்களிலும் ஒழுங்கினோம், வாழ்க்கையில ஒழுங்கினோம், குடும்பங்கள்ல ஒழுங்கினோம், எல்லா இடத்துல ஒழுங்கினோம். ஆனா கர்த்தர் என் கூட பேசுறார். எப்படி பேசுவார்? எப்படி பேசுவார்? அப்ப அந்த மன்னா வைக்கப்பட்டிருக்கிற பொற்பாத்திரம் வெறுமையா இருக்கு, வெறுமையா இருக்கு. உலகத்தினால் நிறைந்திருக்கு, கசப்பினால் நிறைந்திருக்கு. ஆமென். புரோஜனம் கிடையாது. ஓபேத்தேதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நல்லது. உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா இன்னைக்கு உங்க வீட்டாரோடு கூட ஒப்புரவாகுங்க, வீட்டாரோடு கூட கசப்பு வைக்காதீங்க. இன்னைக்கு இந்த சத்தியம் எத்தனை முறை நம்ம பேசியிருக்கிறோம். அந்த சபையில வந்தா மட்டும்தான் நான் இந்த சத்தியத்தை சொல்றேங்க. இந்த குடும்பத்துக்குள்ள ஒருமனம், சகோதரன் சகோதரிக்குள்ள ஒருமனம், இந்த இடத்துல நான் நிறைய முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எத்தனையோ சபைக்கு போய் பிரசங்கம் பண்றேன், அங்கெல்லாம் இங்க பிரசங்கம் வரல. ஆனா இந்த சபைக்குள்ள மட்டும்தான் அந்த பிரசங்கம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒழுங்கினோம். கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க மாட்டேன் ஐயா. ஒழுங்கினோம், ஒழுங்கினோம். உங்களுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நாட்கள் வரும், கர்த்தருடைய கோபாக்கினின் கரம் வெளிப்படும் பொழுது நீங்க கத்துவீங்க, கதறுவீங்க. அன்னைக்கு ஆண்டவர் கேளாதவரை போல மௌனமா இருப்பார். ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். அதுதான் வேத புஸ்தகத்தை சுமப்பதற்கு அழகு. நான் கிறிஸ்தவன் என்கிறது நான் வேதத்தை சுமந்துட்டா இல்லை, என் வாழ்க்கை, என் சாட்சியின் வாழ்க்கை என் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லணும். என் வீட்டில் இருக்கிறவங்க ஐயா, ஜெபம் பண்றவங்க ஐயா, தன்னை தாழ்த்துறவங்க ஐயா, விட்டு கொடுத்து செல்றவங்க ஐயா, அதுதான் வாழ்க்கை. அப்ப மன்னா வைக்கப்பட்டிருக்கிற பொற்பாத்திரம் இன்னைக்கு எப்படி இருக்கு? வெறுமையா இருக்கு. மகிமையா இருக்க வேண்டிய பொற்பாத்திரம். ஆமென். அப்ப காலையில தேடல, கர்த்தரை தேடல, மற்றவங்களுடைய சத்தத்தை கேட்கிறோம், மற்றவர்களுடைய வார்த்தைகளை உள்ள வைக்கிறோம். பிரோஜனம் கிடையாது, பிரோஜனம் கிடையாது. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நீங்க கதறணும், கேட்கணும். ஆண்டவரே என் கூட பேசுங்க ஐயா, எனக்கு என் குடும்பத்துக்கு வார்த்தையை கொடுங்க ஐயா. என்னை பலப்படுத்துகிற வார்த்தை, என்னை திடப்படுத்துகிற வார்த்தை, என்னை தைரியப்படுத்துகிற வார்த்தை. ஆமென். இந்த நாட்கள் முழுவதுமாக என்னை கண்ணி நிமைக்காப்பது போல காக்கிற வார்த்தை நீங்க எனக்கு சொல்லுங்க ஐயா. நீங்க எனக்கு சொன்னால் ஆமென் அது ஆசீர்வாதமா இருக்கும் ஐயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் பேசுவார். ஆமென். வார்த்தையின் மூலமாய் உணர்த்துவார்.
ஆமென். அந்த வார்த்தை பொங்கி பிரவாகித்து வரும். அந்த வார்த்தையை கொண்டு நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை கனப்படுத்துவார். அதுதான் கர்த்தருடைய சத்தம். அதுதான் கர்த்தர் என் கூட பேசுகிறார். தைரியமாய் சொல்ல முடியும். கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறார் ஐயா, என் கூட பேசியிருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக ஆரோனுடைய துளிர்த்தக்கோல். ஆமென். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திர இரண்டாவது துளிர்த்தக்கோல் எதை குறிக்கக்கூடியது? கனியுள்ள வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. ஆரோனுடைய துளிர்த்தக்கோல் ஒரே நாள் இரவு ஆமென் அது துளிர்த்து, அது ஆமென் இலைகளை கொடுத்து, பூவை கொடுத்து, கனியை கொடுத்தது. ஆமென். அதே போலதான் அப்ப அந்த ஆமென் மன்னா வைக்க அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருந்த இரண்டாவது அனுபவம் எதுனா கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? கனி கொடுக்கும்படியாக. கனி கொடுக்கிறோமா? உங்க குடும்பத்துல சொல்ல முடியுமா? உங்க மாமியார், உங்க மாமியின் மருமகள் உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? ஆமென். உங்கள் சகோதரன் சகோதரி உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? உங்கள் தாய் தகப்பன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? உங்கள் போதகர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? என்ன சாட்சி? எப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஆமென். இரண்டாவதாக ஓபேத்-ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த 3 ஆசீர்வாதம் அவனுடைய வீட்டுக்குள்ள இருந்ததுங்க. இந்த 3 ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தரை தேடினான், பரிசுத்தப்படுத்தினான், பலிகளை செலுத்தினான், தன்னை முழுவதுமாக பரிசுத்தமாய் காத்துக்கொண்டது மட்டுமல்ல, தன் வீட்டார் அனைவரையும் பாதுகாத்துக் கொண்டான். ஆமென். கனி கொடுக்கிறவனாய் மாறினான். நீங்க கனி கொடுக்கிறீங்களா? உங்க வீட்டுல நீங்க கனி கொடுக்கிறீங்க? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம, ஐயா குற்றம் இல்லாத இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற ஐயா, என் உடன் பிறந்திருக்கிற சகோதர சகோதரிகளோடு கூட நான் ஐக்கியமா இருக்கிறேன், என் மாமியாரோடு ஐக்கியமா இருக்கிற, சமாதானமா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிறேன், ஒரே குடும்பத்துல நாங்க கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறோம். சொல்ல முடியுமா உங்களால? ஆமென். வாக்குத்தத்தம் இன்பமா இருக்கும் கேட்பதற்கு. ஓபேத்-ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். இன்பமா இருக்கும். வாழ்க்கையில இல்லைன்னா ஆமென் ஒண்ணுமே இருக்காது, வெறுமையா இருக்கும். மாதம் 30 நாள் கடந்து போகுமே தவிர உங்க வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றங்கள் இருக்காது. ஆரோனுடைய துளிர்த்தக்கோல் எதற்கு ஒப்பனை அப்படின்னு சொன்னா, கனி கொடுக்கும்படியான ஒரு வாழ்க்கை. நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில 30 வருஷம் 40 வருஷம் கடந்து வந்திருக்கிறேனே ஐயா, கனி உள்ளவனாய் பூரண புருஷனாய் ஆமென் மாறுகிற ஒரு வாழ்க்கை ஐயா, கனி கொடுக்கிற வாழ்க்கை. அது கனி கொடுக்கிற வாழ்க்கை. அதுதான். அப்ப எல்லாரையும் அரவணைக்க கூடியவன் தான் கிறிஸ்தவன். அவன் தான் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். அவன் தான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவன். எல்லாரையும், உங்களை துப்பினவன், அவமானப்படுத்தினவன், உங்களை ஆமென் வேதனைப்படுத்தினவன், ஆமென் மிதித்தவன், எருமன் எல்லாம் கொன்று போட்டவன், எல்லாரையும் அரவணைக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ குடும்பம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை அன்பாய் அரவணைக்கிறோம்? எந்த மாமியார் மருமகளை அன்பா அரவணைக்கிறோம்? என் குடும்பத்துக்கு வந்திருக்கிறா ஐயா, ஆமென் என் வீட்டுக்கு வந்திருக்கிறா, ஆமென் நான் இவளை கவனப்படுத்தணும், என் மாமியாரை என் தாயாரை போல கவனிக்கணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப சாட்சி இல்லாத வாழ்க்கை. அப்ப கனி கொடுக்கிற அனுபவம் இல்லை. அப்புறம் எப்படி கர்த்தர் என் வீட்டை ஆசீர்வதிப்பார்? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள ஆமென் மன்னா இல்ல, இரண்டாவது ஆரோனுடைய துளிர்த்த கோல் இல்ல, கனி கொடுக்கிற ஜீவியம் இல்ல, உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் கேள்விக்குறியாதான் இருக்கும். எல்லா காரியத்திலும் கேள்விக்குறி இருக்கும். பதில் இருக்கவே இருக்காது. ஐயா என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நல்லா நீங்க சோதித்து பாருங்க. ஆமென். கடைசியாக கற்பலகை. ஆமென். மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலையில் ஏறி போய் ஆமென் வாங்கி கொண்டு வந்த கற்பலகை முந்தினவுடன் அது உடன்படிக்கையின் பலகை. அப்ப உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதான கற்பனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனை, ஆண்டவர் அதை 2 ஆக்கினார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல எல்லாரிடத்திலும் அன்பு கூறு. நம்ம எத்தனை பேர் அன்பு கூறுகிறோம்? இப்ப 3வது அதுவும் ஃபெயிலியர் தான். இப்ப மன்னாவும் இல்லை, கனி கொடுக்கிற வாழ்க்கையும் இல்லை. 3வது ஆமென் யாரிடத்துல நான் அன்பு கூற முடியல. உங்க பகைக்கிறவங்க அன்பு கூறுறீங்களா? உங்களை பகைக்கிறவங்களை அவமானப்படுத்துறவங்களை நீங்க நேசிக்கிறீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஐயா என்னை துன்பப்படுத்தினாங்க, ஐயா வேதனைப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க,
ஆமே, நான் உங்களை அன்பு கூறுகிறேன், சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்றேன். ஏமே, நான் அப்படிப்பட்டவங்க இருந்தா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, ஒண்ணும் கிடையாது. எல்லாரிடத்திலும் நம்ம அன்பு கூறுகிறோமா? எல்லாரிடத்திலும், எல்லாரிடத்திலும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமேன், யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கும் பொழுது, ஆமேன், முத்தத்தினால் காட்டி கொடுக்கும் பொழுது கூட அவன் என்ன சொல்றாரு? சிநேகிதனை முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய்? முத்தத்தினாலேயே காட்டி கொடுக்கிறாய்? சிநேகிதனை, அந்த நேரத்தில் கூட அவர் சிநேகிதனை. இன்னும் சிலுவை மரத்துல எல்லாம் கட்டி வச்சு அவமானப்படுத்தி வாரினால் உழுது எல்லா விதமான ஆமேன் சோதனைகளையும் சகித்து சிலுவையில் இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இதாவே இவர்களுக்கு மன்னி. இந்த மன்னிக்கிற மனசு எப்போ வரும் தெரியுமா? இந்த அன்பு இருந்தாதான் மன்னிப்பு வரும். அன்பு, கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் மட்டும்தான் நீங்க மனப்பூர்வமாய் மன்னிக்க முடியும். அவங்க செய்த தவறை முழுவதுமாய் மறப்பது தான் மன்னிப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்க செஞ்ச தீங்கு உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா நீங்க என்ன பண்ணல? மன்னிக்கலன்னு அர்த்தம். மன்னிக்கலன்னு அர்த்தம். அவர்கள் ஒருவர் நமக்கு செய்த தீங்கை மனப்பூர்வமாய் மறந்து மன்னிப்பது. அவங்கள பார்க்கும் பொழுது அந்த தீங்கு வரக்கூடாது ஞாபகத்துக்கு. அதுதான் மனப்பூர்வமான மன்னிப்பு. அதுதான் அன்பு கூறுதல். அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அப்ப மூன்றாவது, அப்ப அந்த கற்பலகை, உடன்படிக்கையின் பலகை. இந்த உடன்படிக்கை பலகை கூட நம்முடைய வாழ்க்கையில ஃபெயிலியரா தான் இருக்கு. ஆனா வாக்குத்தத்தம் இன்பமா இருக்கும். ஓபேத் ஏதோமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் 3 மாசம் கர்த்தருடைய பெட்டி இருந்தது, ஆசீர்வதித்தார். 3 மாசம் இருந்தது, ஆசீர்வதித்தார். ஆமேன். அப்போ மனஸ்தாபப்படுங்க, மனஸ்தாபப்படுங்க. ஆண்டவர்கிட்ட அழுங்க. எனக்கு அப்பா என் குடும்பத்தை நேசிக்கணும், என்னை துன்பப்படுத்துறவங்களை நேசிக்கணும், என்னை மிதிக்கிறவங்களை நேசிக்கணும். ஆமா, உங்க வார்த்தை சொல்லுகிறபடி நீர் அந்த பாதையில தான் ஐயா போனீங்க. உங்களை துன்பப்படுத்தின, வேதனைப்படுத்தின எல்லாரையும் மன்னிச்சுங்களே ஐயா. எனக்கு அந்த மன்னிப்பு கூட அந்த மனப்பான்மையை கொடுங்க. எல்லாவற்றையும் சகித்து, பொறுமையாய் சகித்து கனி கொடுக்கிற அந்த அனுபவத்தை கொடுங்க. ஆமேன். அதிகாலையில் உம்மை தேடி அந்த வார்த்தையை நான் அறிந்து கொள்ளும்படி அந்த உம்முடைய சத்தத்தை கேட்கணும். மன்னா வைக்கப்பட்டிருக்கிற பொற்பாத்திரமாய் என் இருதயம் மாறணும் ஐயா. ஆமேன். அப்ப இந்த அனுபவங்களுக்குள்ளாய் வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கிறேன். இந்த பொய் சொல்றதுக்காக நான் சொல்லலை, உங்களை உணர்ச்சி வசப்படுத்துவதற்காகவும் நான் சொல்லலை. என் முந்தின ஜீவி எனக்கு நல்லா தெரியும். என் முந்தின ஜீவி எனக்கு நல்லா தெரியும். என் குடும்பத்தில் இருக்கிறவங்க சாட்சி. ஆனா ஆண்டவர் என்றைக்கு என்னை தொட்டாரோ, எந்த இடத்துல கர்த்தர் என்னை ஆமேன் வாழ்க்கை எனக்கு கொடு, வாலிபத்தை கொடுன்னு சொன்னாரோ, அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். எனக்கும் கோபம் வரும், எரிச்சல் வரும். ஆனா உடனடியாக மன்னிப்பு கேட்பேன். யாரிடத்துல அந்த கசப்புகள், அந்த விரோதங்கள், அப்படிப்பட்ட மனப்பான்மைகள் இன்று வரை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதத்தை எந்த அளவுக்கு வாசித்து 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 அந்த வார்த்தைகள் எனக்கு எல்லா காரியம், எந்த இடங்கள்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ளாத முடியாத இடமோ அந்த இடத்தையெல்லாம் கிழித்து என்னை ரணப்படுத்தினது. என்னை பல நேரத்தில் என்னை குற்றவாளியாய் மாற்றும். நீ இந்த அனுபவத்துல குறைவா இருக்கிற, உட்கார்ந்து அழுது அழுது செபம் பண்ணி அந்த இடத்தை சீர்படுத்துவேன். என்னை சீர்படுத்தி சீர்படுத்தி தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நிறுத்தியிருக்கிறார். பெருமைக்காக சொல்றேன் இல்லை, இன்னும் மாற்ற வேண்டிய ஜீவியம் என்கிட்ட இருக்கு, மாற்றப்பட வேண்டிய ஜீவியம் இருக்கு. ஆமேன். அதே போலதான் சபைக்கு எந்த சபையில செய்தி கொடுக்க கூப்பிட்டாலும் நான் கரெக்டா அந்த மெசேஜ் நேரத்துக்கு போக மாட்டேன், அந்த ஆராதனை நேரத்துக்கு போவேன். ஒரு முறை ஒரு சபையில சொன்னாங்க, இந்த ஐயா கொஞ்சம் ஒரு 1/2 hour லேட்டாகவே நீங்கள் வாங்க, எங்கள் சபையில் மக்கள்லாம் லேட்டாக தான் வராங்க, நீங்கள் சீக்கிரம் வராதிங்க அப்படின்ட்டு. அப்படி தான் சொல்லுவாங்க. சீக்கிரம் வராதிங்க, மெதுவாக வாங்க ஐயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முதல்ல போகணும். ஏன்னா நான் கூட இருந்த அருள்ராஜ் சகோதரன் ஒரு கிட்னி தான், எவ்வளோ பலவீனம், அவரோட மெலிசா இருப்பார், இந்த சுடுதண்ணியில் முக்கின கோழி மாதிரி தான் இருப்பார் அவர். ஆனால் அந்த மனுஷன் காலையில் 7 மணி சர்வீஸ்னா 6 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடுவார். 6 மணிக்கு ரெடியா இருப்பார். அதுதான் வாஞ்சை. அதுதான் கர்த்தருடைய அவருக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு சொன்னா அந்த வாஞ்சை, அந்த தாகம், அந்த பிரயாசம். ஓடுவார். நைட்டெல்லாம் 2 மணிக்கு தூங்குவோம், எழுந்து புறப்பட்டு ஃப்ரெஷ்ஷா இருப்பார். ஆமேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தோடு கூட அவர் ஊழியம் செய்தார். சகோதரன் தினகரன் அந்த மாதிரி தான். எல்லாமே டைம், அந்த டைமிங்ல ரொம்ப கரெக்டா இருப்போம். ஏன்னா கர்த்தரை கனப்படுத்துறோம் ஐயா.
மனுஷனை பிரியப்படுத்தல, கர்த்தரை கனப்படுத்துறோம். யார் வராங்க வரல, முன்னாடி நம்ம வந்து கர்த்தருடைய ஆலயத்துல உட்கார்ந்துடணும். ஆமென். கர்த்தர் கனப்படுத்தினார், கர்த்தரை அவங்க கனப்படுத்தினாங்க, கர்த்தர் அவங்க மனுஷர்களை கனப்படுத்தினார். அதனால தயவு செய்து குடும்பத்தோடு கூட ஒரே வாழ்க்கை தாங்க, ஒரே முறை தான் வாழ போறீங்க. உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் மாமியார் மருமக எல்லாம் ஒரே வாழ்க்கை தான். எவ்வளவு காலம்? மிஞ்சி போன ஒரு மனுஷனுக்கு 10,000 நாட்கள் தான். நீங்க கணக்கு போட்டு பாருங்க, 10,000 நாள் தான். அந்த 10,000 நாள் தான் நீங்க என்ன பூமியில இருக்க போறீங்க. இந்த 10,000 நாளுக்கு ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த 10,000 நாள் அப்படின்னா ஓடி போயிடும். ஆமென். அதனால சந்தோஷமா இருங்க, ஐக்கியமா இருங்க, ஒருமனமா இருங்க. இந்த 22ல தீர்மானத்தோடு கூட கடந்து செல்லுங்க. எவ்வளவு கசப்புகள் எவ்வளவு விரோதங்கள் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, அசால்ட்டா அப்படி தூக்கி போட்டு போங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் அடுத்த வருஷம் நீங்க சாட்சி சொல்லுவீங்க, ஐயா என் வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை நான் விட்டு கொடுத்தேன், ஓபேத்ஏதோமுடைய வீட்டின் ஆசீர்வாதம் என் வீட்டில் இருக்கு, தைரியமாய் சொல்ல முடியும். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவார். கண்களை மூடி செபிக்கலாம்.